அனுசியா டெய்சி ஏர்னஸ்ட், அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பாம் பிளாஸ்ட்ல நான் முழுக்க எரிஞ்சு போனேன். அதுலதான் எனது இந்த கைகள்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வரையும் நிறைய உடம்பு முழுவதும் பெல்லட்ஸோட அந்த வலியோட நான் அந்த வேதனையோட தான் நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய டிஜிபி அவர்கள்ட்ட நானும் நமது சிவபாலன் சார், பிரபு சார், நாங்க இன்னைக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எல்டிடி லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை இங்க போடுறாங்க ஒரு சில கட்சிகள். அதே மாதிரி அவரை பேனர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவரை பத்தி புஸ்தகங்கள் எழுதி இன்றைக்கு சிறைச்சாலையில அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சர்க்குலேட் பண்றாங்க. அந்த இயக்கம் எல்டிடி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம். ஆனா ஒரு தீவிரவாத இயக்கத்தை தமிழ்நாட்டுல விட்டுட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். நாளைக்கு அணு ஆயுதத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க. அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபிட்ட மனு கொடுத்துருக்கோம், அவங்கள தடை செய்யணும் அந்த இயக்கத்தைன்னு சொல்லி. அதாவது பாத்தீங்கன்னா, இலங்கையில ஈழக்கோரிக்கை ஒரு நாடு இல்லை, ஒரு கிராமம். சரிங்களா? மும்முல சோழமண்டலம் ராஜேந்திர சோழ ஆட்சி காலத்துல மும்முல சோழமண்டலம் சொல்லி ராஜர் ஆட்சி 60 ஆட்சி இருக்கு இல்லைங்க, அதுதான் நாடு. ஈழக்கோரிக்கை ஒரு மாநிலத்தை இலங்கை 9 மாநிலம், ஒரு மாநில கோரிக்கை வச்சாங்க. அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இலங்கையில வாழ் இந்தியா வம்சாவளியான மலைகள் தமிழர் யாரும் இந்த ஆயுத போடுறதுக்கு உடன்பாடு யாருமே உடன்பாடு இல்லை. பாத்தீங்கன்னா இந்த ஆயுத போடுறதுக்கு அங்க யாரும், அதாவது பிரபாகரனை பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க, இளைஞரை யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்லை. இங்க பாத்தீங்கன்னா டீ கடையிலையும் அந்த கடையில எல்லா கடையிலையும் அவரோட படத்தை மாற்றான். அந்த படத்தை பார்க்கவே முடியாது. முன்னாள் பாரத பிரதமர் தெய்வ திரு ராஜீவ்காந்தி அவர்களையும் அவர்களுடன் பணிக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகளையும் கொடூரமாக குண்டு வைத்து அந்நிய நாட்டு கைக்கூலியாக செயல்பட்ட பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தமிழகத்திலே பயன்படுத்துவது இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை கண்டித்து பாரத் இந்து முன்னணி சார்பிலும் ஆதி சிவ சோழர் புலிப்படை சார்பாகவும் ராஜீவ்காந்தி அவர்களுடன் பணியில் இருந்த அனுஷா, காவல்துறை எஸ்பி அனுஷா அவர்களுடன் டிஜிபி அலுவலகத்தில் இன்று புகார் மனு கொடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். அது மட்டுமல்ல, இன்று பாத்தீங்கன்னா தமிழகத்துல திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்பா தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய செயலாக தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுகிறார் என்பது வெளிப்படையா நம்ம பாக்குறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பாக்கலாம், பிரபாகரன் அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்குல தண்டிக்கப்பட்டவங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலீவ் பண்ணதே தமிழக முதல்வர் தான். அது மட்டும் இல்லாத அவங்களை கட்டி அணைச்சதும் தமிழக முதல்வர் தான். இது மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புலையும் கைதிகளையும் முஸ்லிம் கைதி எல்லாரையும் விடுதலை செய்ததும் தமிழக முதல்வர் தான். இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடகின் கூட சேர்ந்து சீமான் அவர்களும் புயல் சிறையில போய் பாக்குறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் முன்னுதாரணமா கொண்டு வராங்க. புயல் சிறையில போயிட்டு போலீஸ் பக்கத்துல பன்னா இஸ்மாயில் இவங்க எல்லாம் போயிட்டு பாக்குறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது. அதே எல்டிடி இவர் இருக்காரு நம்ம சாமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில அவரோட சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம், தமிழக அரசாங்கம் தீவிரவாதத்தை தமிழகத்தில் ஆதரிக்கிறது. திமுக அரசாங்கம் தமிழகத்தில் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கும் செயலாகவே இது நாங்க பாக்குறோம். மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். ஏன்னா இது போன்ற செயல்கள் பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்துவதனால் கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச பாஷா புகைப்படத்தை பேனர் போட்டு வைக்கிறான். அதே போல சவுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதி புகைப்படத்தை ராயப்பேட்டால போட்டோ போட்டு வைக்கிறான். இதெல்லாம் ஜனநாயகம் என்ற பேர்ல இவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது. அடுத்தடுத்து ஒசாமா பின் லேடன் போட்டோவை பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல போட்டுட்டு ரோல் மாடலா எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை எடுத்து வரைக்கும் தமிழகத்துல தீவிரவாதத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணக்கூடிய செயலாகவே இச்செயல்கள் அமைகிறது. இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான்
தமிழக காவல்துறையிடம் புகாராக கொடுத்திருக்கின்றோம். தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து இருக்கிறார்கள். அதை நாங்கள் நம்புகின்றோம். அப்படி எடுக்காத பட்சத்தில் அரசியல் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை தடை செய்வதற்கு தடையாணையை பெறுவோம். நன்றி, வணக்கம். ஆர்டி பிரபு, பாரத் இந்து முன்னணி மாநில தலைவர். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.